அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிதறிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறது 3 நாள் பசியும் அல்லாஹுவின் உதவியும். ஒரு சமயம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் 3 நாளா எந்த சாப்பாடுமே இல்ல. 3 நாளா பட்டினியா இருக்காங்க. குடும்பத்தோட பசி பட்டினிலாம் பொறுக்க முடியாம தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புது துணிய அவங்க கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கொடுத்து, இந்த துணிய வித்து பணத்த வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அந்த துணிய எடுத்துக்கிட்டு அலி ரலியல்லாஹு கடத்தெருவுக்கு போறாங்க. போயிட்டு அத ஒரு 6 திர்ஹத்துக்கு வித்துடுறாங்க. 6 திர்ஹத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சில ஏழைகள் நின்னுக்கிட்டு ஏதாச்சும் தாங்க அப்படின்னு யாசகம் கேக்குறாங்க. உடனே என்ன செஞ்சிடுறாங்க, அந்த 6 திர்ஹத்தையுமே அவங்க கிட்டயே குடுத்துட்டு தர்மம் பண்ணிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. நம்மலாம் இப்படி பண்ணுவோமா? கையில இருந்த 6 திர்ஹத்தையும் அப்படியே குடுத்துடுறாங்க. எதுவுமே யோசிக்கல. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வுக்காக குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. வழியில ஒரு மனிதர் ஒட்டகத்த பிரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவங்க போறாங்க, ஆப்போசிட்ல ஒரு ஆளு ஒரு ஒட்டகத்த கொண்டுகிட்டு வர்றாரு. அவரோட அலிலல்லாவ பார்த்துட்டு, அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்த வாங்கிக்கிறீங்களா அப்படின்றாங்க. அஹ் இந்த ஒட்டகத்த வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. சாப்பாடு 3 நாளா வீட்ல சாப்பாடே சாப்பிடல. அந்த அளவுக்கு வறுமையில இருக்கோம். எங்க ஒட்டகம் வாங்க முடியும்? என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு அலிரலில்லா சொல்றாங்க. அதுக்கு அவரு பரவாயில்ல. இது நான் தவணை முறையில உங்களுக்கு தரேன். நீங்க காச கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா தந்துக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது காச பத்தி கவலை இல்ல அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு எவ்வளோன்னா 100 திர்ஹம். 100 திர்ஹம் விலை பேசி அந்த ஒட்டகத்த வாங்கிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அங்க வேற ஒரு அரபி அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்த விக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவரோட ஆச்சரியமா அலிலல்லா, நான் இத 100 திர்ஹத்துக்கு வாங்கினேன், நீங்க எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட நான் இந்த ஒட்டகத்த 160 திர்ஹத்துக்கு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த அரபி. சரின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை கொடுத்துட்டு 160 திர்ஹத்தையும் வாங்கிக்கிட்டு நடக்குறாங்க. கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கையில முதல்ல ஒட்டகத்தை வித்த அந்த அந்த மனுஷர் அபுல் ஹசன் அவர்களே, ஒட்டகத்தை வித்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லணும்னா, அப்படின்னா எனக்கு கொடுத்த மாதிரி, எனக்கு சொன்ன வாக்கு கொடுத்த மாதிரி அந்த காசை தந்துருங்க அப்படின்னு ஒரு திர்ஹத்தை. உடனே அலி எல்லாம் அந்த 100 திர்ஹத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் உள்ள 60 திர்ஹத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. போய் தன்னோட மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த காசை கொடுத்தோன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம். நான் கொடுத்த துணிக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு கேக்குறாங்க. உங்க துணியை 6 திர்ஹத்துக்கு தான் வித்தேன். அது அல்லாஹ்வுக்காக வியாபாரம் செஞ்சேன். அவன் 1க்கு 10 லாபமா பெருக்கி 60 திர்ஹமா நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு சந்தோஷம் தாங்கல. ஃபாத்திமா ரலியல்லாஹுட்ட சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலியே, உம்மிடம் ஒட்டகத்தை வித்தது யார் தெரியுமா? அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்ககிட்ட ஒட்டகத்தை வாங்கினது யார் தெரியுமா? அது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒட்டகம்தான் மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய வாகனமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அலியே, யாருக்கும் கொடுக்காத 3 சிறப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 1வது, உம்முடைய மனைவி சுவன பெண்களின் தலைவி. 2வது, உம்முடைய 2 மக்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சுவனத்து வாலிபர்களுக்கு தலைவர்கள். உம்முடைய மாமனார் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். ஆகையால் உமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பாக்கியங்களுக்கு அல்லாஹுக்கு நன்றியுடையவராக நீர் இருந்து வருவீராக இப்படின்னு சொல்லி பஷாரத் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு ஒரு அழகான சம்பவம்.
இந்த சம்பவத்துடைய படிப்பினையை பார்த்துருவோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் தாயார் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி. துணிமணிகள் அவர்கள் வீட்டில் குவிந்து கிடக்கும். ஒரு ஒட்டகம் மக்கா என்றால் மற்றொரு ஒட்டகம் சிரியாவில் இருக்கும். அதன் மீது துணிமணிகளாக வியாபார பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டியின் மகள் வீட்டில் வறுமை. வீட்டில் இருக்கும் ஒரே துணியை விற்று சாப்பிடும் அளவுக்கு கொடுமை. அலி ரலியல்லாஹு அவர்களின் தர்ம சிந்தனை மலக்குகள் மூலமாக 1க்கு 10ஆக அல்லாஹ் கொடுத்தான். எனவே வறுமையிலும் கஷ்டத்திலும் தர்மம் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. வீட்டுல சாப்பாடே இல்ல. 3 நாளா சாப்பாடு இல்ல. 1 நாள் கூட இல்ல. 3 நாளா சாப்பாடு இல்ல. பட்டினி. பிள்ளைங்க, மனைவி எல்லாருமே பட்டினி கிடக்கையில கையில கிடைச்ச அந்த 6 திரகத்துல பாதியை எடுத்து குடுப்போம். இல்ல 1, 2 குடுப்போம்னு யோசிக்காம மொத்தமா அப்படியே அல்லாஹ் எனக்கு தருவான்னு அவங்க அந்த தர்மம் செஞ்சுட்டு போனதுக்கு அல்லாஹ் அத 1க்கு 10ஆ திருப்பி குடுத்தான். அதனாலதான் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் தர்மம் செய்யணும். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் குடும்பத்தினர் போல அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். இச்சம்பவத்தில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் பல இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த மாதிரி தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் பலமாக்கி தரணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.